இந்த டிஸ்ட்ரிக்ட் கொரியா ட்ராப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா பண்ணிக்காங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது அப்படின்னு ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கொரியா ட்ராப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அந்த ஜெம்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஓஎல்இ டோக்கனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸு அப்போது நீங்கள் வந்து கிளைம் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஓஎல்இ டோக்கன் கிடைக்குது. அதை நீங்கள் கிளைம் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ஒன் சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா லிங்க் அப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுடைய ரெஃபர் லிங்க்லாம் இருக்கும். இந்த ரெஃபர் லிங்கை ஷேர் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஓஎல்இ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5000 பாயிண்ட்ஸ் நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9327 ஓஎல்இ டோக்கன் வந்து கிளைம் பண்ண போகிறேன். ஓகேவா, ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா, ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஓஎல்இ டோக்கன் கிடைக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணதுக்கு கிடைச்ச இந்த ஓஎல்இ டோக்கன். ஓகேவா, 200 300 அதாவது அவங்களுடைய ட்விட்டரோட யூசேஜை பொறுத்து அவங்களுக்கு ரிவார்டு கிடச்சிருக்கும். ஸோ அதில் இருந்து நமக்கு கமிஷன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, கொடுத்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அங்கே எவ்வளோ பீஸ் போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு $0.41 ஒர்த்துக்கு எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் போகும். ஓகேவா, ஓகே, கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கிளைம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ வாலெட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ரிசீவ் ஆகிட்டா அப்படின்னு. ஓகே, ஆல்ரெடி 5000 இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் 9327 டோக்கன் ஓஎல்இ டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிட்டு டோட்டலி பார்த்தீங்கன்னா 14,505 ஓஎல்இ டோக்கன் இருக்குது. ஒருத்து பார்த்தீங்கன்னா $757 காட்டுது. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் ஓஎல்இ செல் பண்ணுறது. ஓகே, அது ஹேண்ட் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு த்ரெஷ்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு சைட் லிங்க் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர்லையோ இல்லைனா கிவி ப்ரௌசர்லையோ பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் நாட் சப்போர்ட்டட்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த 3 லைன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆக்சஸ்பிலிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 100 இருக்குமா, அதை மைனஸ் கொடுங்க. ஃபுல்லாக இழுத்து விட்டு 50க்கு ஆக்கிருங்க. ஓகேவா, 50க்கு ஆக்கிருங்க. ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டை மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணலன்னா கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டோக்கன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎல்இ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். ஓகே, ஓப்பன் லெவரேஜ் அப்படிங்கிற ஓஎல்இ டோக்கன். ஓகே, எனக்கு இருக்கிற பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது 14,500. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, மேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $746. ஓகேவா, நேற்று ஒரு 500 ஓஎல்இ டோக்கன், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று ஒரு 5000 ஓஎல்இ டோக்கன், இன்றைக்கி வந்து ஒரு 9000 ஓஎல்இ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஸ்வாப் பண்ணலாம். அப்ரூவ் ஸ்வாப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அப்ரூவ் ஓஎல்இ. ஓகே, இப்போ உங்களுடைய வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஃப்ளாஷ் நெட்வொர்க்கில் ஒரு $1 ஒர்த்துக்கு. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்வாப் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இப்போ வந்து கீழே ஸ்வாப் அப்படின்னு காமிக்கும். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ண முடியல. ஓகேவா, ஸோ அதனால தான்
ஸ்மாலாக இருக்குது. ஓகே, ஸ்வாப் அப்படின்னு கொடுக்கேன். ஓகே ஓகே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் ஒரு $1.37 வரத்துக்கு பீஸ் போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்வாப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓலி டோக்கனை நம்ம வந்து இடிஹெச்சாக நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இடிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஓய்லி டோக்கனை ஸ்வாப் பண்ணியாச்சு. எத்தீரியமாக பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் உள்ள எத்தீரியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, ஹிஸ்ட்ரியில் போய் காட்டுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், ஓய்லி டோக்கனை நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து இதை வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்ட் இடிஹெச்சை நம்ம வந்து ப்ரிட்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ப்ரிட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ப்ரிட்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் எனி இடிஹெச் டு பிளாஸ்ட் இடிஹெச்னு இருக்கும். இந்த பிளாஸ்ட் இடிஹெச்லேருந்து நம்ம எந்த இடிஹெச்னாலும் கூட ப்ரிட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ன்னு இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஓல்டோ ஃபினான்ஸில் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட். ஓகேவா? பிளாஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்ட்டை வந்து பிஎன்பி செயினுக்கு, அதாவது இடிஹெச் பிஎன்பி நெட்வொர்க்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். கன்வெர்ட் பண்ணி நான் டைரெக்டாக பைனான்ஸ்க்கே வித்ட்ரா பண்ணலான் இருக்கேன். ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 0.1 ETH தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அதில் நம்ம ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையே ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். ஸ்வாப் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 காட்டுது. ஓகேவா? நான் பிளாஸ்ட் நெட்வொர்க் ETH வந்து பார்த்தீங்கன்னா பிட்மார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? பிட்மார்ட்டில் தான் அந்த பிளாஸ்ட் நெட்வொர்க் ETH வந்து இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட்லி அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாக பிளாஸ்ட் ETH நம்ம டேரெக்டாக பிட்மார்ட்டுக்கே நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு மெயின்டெனன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் ETH நம்ம வேறு ஏதாவது நெட்வொர்க்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஓகே, பரவாயில்ல. ஸோ வீடியோக்காக ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி அதுக்கு கன்வெர்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பீஸ் போனாலும் பரவாயில்ல. ஓகே, சென்ட் கொடுக்குறேன். ஸ்விட்சிங் நெட்வொர்க் ஃபெயில்டுன்னு வருது, என்னென்னு தெரில. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் அண்ட் சென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பீஸ் எவ்வளோ போகுதுன்னு தெரில. ஓகே, பீஸ் வந்து $0.7 வரத்துக்கு பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் ETH பீஸ் போகுது. ஓகே, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் ETH நம்ம வந்து PNP நெட்வொர்க் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ETH வந்து பார்த்திங்கன்னா PNP நெட்வொர்க்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சுக்குனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக் போய் மறுபடியும் ரிமைனிங் உள்ள அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். என்கிட்ட நிறைய இருந்தது. ஓகேவா? மேக்ஸ் கொடுத்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிட்டு. ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும், ETH வந்து PNP நெட்வொர்க்கில் இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ ரிமைனிங் உள்ள அதையும் நான் வந்து ஓகே பிளாஸ்ட் நெட்வொர்க்கில் ETH வந்து நமக்கு தேவைப்படும். மறுபடியும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒன் ஏர்ட்ராப்பில் OID டோக்கனை கிளைம் பண்ணுறதுக்கு அண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு அதனால் நான் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணாமல் 0.90 அது மட்டும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
0.008 வந்து இருக்கட்டும், பிறகு தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகே, கன்ஃபார்ம் சென்ட். ஓகே, ஸ்மால் பீஸ், கன்ஃபார்ம். ஓகே, ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஃப்ளாஷ் நெட்வொர்க்கில் உள்ளதை நம்ம பிஎன்பி நெட்வொர்க்காக மாற்றியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளாஷ் நெட்வொர்க்கில் கொஞ்சோண்டு ரிமைனிங் வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும்தான் இருக்குது, பிறகு பீஸ்க்கு தேவைப்படும் அதனால். ஓகே, இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணது வந்து ETH வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சிங்னாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நான் பைனான்ஸ்க்கே டேரெக்டாக வித்ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, உங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டெபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ETHன்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நெட்வொர்க் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, அட்ரஸ் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். சென்ட் அப்படின்னு கொடுத்துக்காங்க. காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ மேக்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்காங்க. ஓகே, பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஎன்பி நெட்வொர்க்னால ரொம்ப கம்மி தான். ஓகே, இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஓகே, ட்ரான்சாக்ஷன் வந்து சப்மிட்டட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, சக்ஸஸ் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர்னு ஆயிடுச்சு. ஓகே, இனிமேல் பைனான்ஸ்க்கு ரிசீவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, இந்த ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, கன்ஃபார்ம் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசீவ் ஆகிட்டு ETH. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசீவ் ஆகிட்டு. ஓகேவா, $700 ஒருத்துக்கு ETH வந்து ரிசீவ் ஆகிட்டு. ஓகேவா, ஸோ இது ரொம்ப பெரிய ரிவார்டு தான். ஓகேவா, இப்போ மார்க்கெட்டில் போய் இந்த ETH நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ETH வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, செல் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு டாலராக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகேவா, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் வீடியோவில். ஓகேவா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கரெக்டாக எப்படி OLE டோக்கனை ஏர்ன் பண்ணுறது, ஸ்வாப் பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போவே நீங்களும் ஜாயின் பண்ணி ஜெம்ஸ் ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. முடிஞ்சால் ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. இன்ஸ்டண்ட்டாக OLE டோக்கன் ரிசீவ் ஆகும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக க்ளைம் பண்ணி ஸ்வாப் பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஓகேவா.